ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கேவின் டிஎன்பிஎஸ்சியின் கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் கார்த்திக். உங்கள் வெற்றி எங்கள் இலக்கு, அதை நோக்கியே எங்களது பயணமும் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. 2708 போஸ்ட் வேக்கன்சிக்கு வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். எதில் அப்படின்னா தமிழ்நாடு கொலிஜியேட் எஜுகேஷனல் சர்வீசஸ், அதாவது கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதில் மொத்தம் எத்தனை போஸ்ட் அப்படின்னா 2708 போஸ்ட். ஓகே, இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பேஜ். என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷனோட நம்பர் 04/2025, டேட்டட் 16/10/2025. இதில் எங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களோட டிஆர்பி வெப்சைட்டான www.trb.tn.gov.in அதில் போய் டவுன்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு கொலிஜியேட் எஜுகேஷனல் சர்வீசஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன். ஓகேவா, இதில் பணிபுரிவதற்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் தேவைப்படுறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2019 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12/2019 அதுபடி 2 நோட்டிஃபிகேஷனில் 2331 வேகன்சிஸ் ஃபில் பண்ணிக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு கொலிஜியேட் எஜுகேஷன் சர்வீசஸில் ஃபில் பண்ணிக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துச்சு. அதன்படி அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் granted permission to fill up 4000 vacancies for appointing the post of assistant professor in தமிழ்நாடு collegiate educational services. ஓகேவா, ஸோ மறுபடியும் 4000 வேகன்சிஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கு. அதன்படி GOMS நம்பர் 246 படி, அப்புறம் GOMS நம்பர் 247 அண்ட் GOMS நம்பர் 248 ஹையர் எஜுகேஷன் F2 டிபார்ட்மெண்ட் டேட்டட் 8/11/2022 படி அடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நோட்டிஃபிகேஷன் இப்போ 2708 போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. அதோட பே ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னா லெவல் 10 வச்சுருக்காங்க. ஓகேவா, யூஜிசி ஸ்டாண்டர்டு உள்ளது. இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லெவல் வராது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் யூஜிசிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இவங்களோட பே ஸ்கேல் ₹57,700 பேசிக், அதுக்கப்புறம் டிஏ வரும், ஹெச்ஆர்ஏ எம்ஏ அதெல்லாம் வரும். ஓகே, இதில் மொத்தம் டோட்டலாக எத்தனை போஸ்ட்டோட கோடு பார்த்தீங்க அப்படின்னா 25ASC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 2708, இன்க்ளூடிங் இந்த 2708 இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சிஸ் 72, ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் 3, ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் பிரசிடென்சி காலேஜுக்காக மட்டுமே 3 வேகன்சிஸ் இருக்குது. கரண்ட் வேகன்சிஸ் 2630. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 2708 போஸ்ட்டு இருக்குது, 2708. ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்த்துருவோம். இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 16/10/2025 வந்திருக்கு. டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ ஆன்லைன். ஓகேவா, ஆன்லைனில் எப்போலேருந்துன்னா 17/10 அப்ளிகேஷன் போடலாம். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கடைசி நாள் நவம்பர் 10, நவம்பர் 10, 2025. எடிட் ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நவம்பர் 10க்குள்ளார எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிடுங்க. சப்போஸ் ஏதாவது அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு சில குறைகள் இருக்குது, அதை அதை எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நவம்பர் 11 நவம்பர் 13 வரைக்கும் 3 நாள் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. என்றைக்கு எக்ஸாம் அப்படின்னா டிசம்பர் 20 அது ஒரு டென்டேட்டிவாக தான். ஓகேவா, தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க டிசம்பர் 20 ஓகேவா, டேட் ஆஃப் இன்டர்வியூ இந்த எக்ஸாமோட ரிசல்ட்லாம் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்டர்வியூவை. ஓகேவா, டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ். ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பேக்லாக் வேகன்சிஸ் 72, ஷார்ட் ஃபால் வேகன்சிஸ் 3, டு டீச்சிங் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அதாவது காது கேளாதவர்கள் இருக்காங்க, ஹியரிங் இம்பேர்டு பர்சன்ஸ். ஓகேவா, அதில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இன் தமிழ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட். ஓகேவா, தமிழுக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் இது எதில் அப்படின்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டு பண்ணுறாங்க. எந்த காலேஜில் அப்படின்னா பிரசிடென்சி காலேஜ், சென்னையில் இருக்க பிரசிடென்சி காலேஜில் 3 வேகன்சிஸ் இருக்குது. யாராக இருக்குது அப்படின்னா தமிழில் 1, தமிழுக்கு. ஓகேவா, தமிழில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 1, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் BCA பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதில் 2 போஸ்ட்டும் இருக்குது. ஓகேவா, இது பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி ஃபார்
டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு டீச் பண்ணுறதுக்காக. அவங்க டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு யார் அப்படின்னா ஹியரிங் இம்பேர்டு பர்சன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, காது கேளாதோர். ஓகேவா, அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக உள்ளவங்க ஸ்பெஷல் கேட்டகரியாக இதை வந்து பண்ணுறாங்க. ஓகே, இதில் அதுக்கப்புறம் வந்து கரண்ட் வேகன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா 2630. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 2708 போஸ்ட், 2708 போஸ்ட் இருக்குது. ஓகே, இமீடியட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, இதில் வந்து 2 மோட் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. ஒன்று ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்னொன்று இன்டர்வியூ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டன் எக்ஸாமினேஷனை பற்றி பார்த்துருவோம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2 இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இது எல்லாமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், MCQ கொஷின்ஸ் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டு. ஓகேவா, டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா SSLC ஸ்டாண்டர்ட் இருக்கும், 12th ஸ்டாண்டர்ட் இருக்கும், டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஓகேவா, போஸ்ட் டிகிரி ஸ்டாண்டர்டு. இந்த ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஷின் செட்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஆர்பி இப்போ வந்து வெளியிட்டிருக்கு அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ SSLC, 12th, டிகிரி அண்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேட் இது மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க இந்த ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டாண்டர்டில் கொஷின்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், ஆப்ஷன்ஸ் தான். அது பேப்பர் 1. ஓகேவா, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 2 பார்ட் இருக்குது, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி. இந்த பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்னு சொல்லிட்டாங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி 2 இருக்குது. பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி தமிழ். ஓகேவா, தமிழ் ஆனது தகுதி தேர்வு. ஓகேவா, தமிழ் மொழியானது தகுதி தேர்வு 3 மணி நேரம் நடக்குது. அதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு மட்டும் 30 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அதில் மார்க் வந்து டிஃபர் ஆகுது. 20 கொஷினுக்கு 2 மார்க்கு, மொத்தம் 40 மார்க் வந்துருச்சு. 10 கொஷினுக்கு 1 மார்க் வீதம் 10 மார்க், டோட்டலாக மொத்தம் 50 மார்க்குக்கு கொடுக்குறாங்க. இந்த பேப்பர் 1ஐயை பொறுத்த வரைக்குமே மொத்தமே 150 மார்க்கு தான். அந்த 150ல் 50 மார்க்கு பார்ட் ஏல 50 மார்க்கு ஒதுக்கிடுறாங்க. அது வந்து கம்பல்சரி தமிழ், அது ஒரு தகுதி தேர்வு. கம்பல்சரி பாஸ் பண்ணால் தான் அடுத்ததுக்கே போவாங்க. ஓகேவா, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 30 கொஷினில் 20 கொஷினுக்கு 2 மார்க் வீதம் 40 மார்க்கும், 10 கொஷினுக்கு 1 மார்க் வீதம் 10 மார்க்கு, ஒட்டு மொத்தமாக 50 மார்க்குக்கு வந்துடுது. ஓகேவா, அடுத்த 100 மார்க்குக்கு பார்ட் பி எழுத போகிறோம். பார்ட் பி ஒன் த செலக்டட் சப்ஜெக்ட். ஓகேவா, இப்போ மொத்தம் 61 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்க்க போகிறோம். அந்த 61 சப்ஜெக்டில் ஒரு செலக்ஷன், அதாவது அவங்களோட மேஜர் என்ன அதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து படிக்க போகிறாங்க, எழுத போகிறாங்க. ஓகேவா, அது வந்து அது ரிலேட்டடாக பார்ட் பி வந்து கொஷின்ஸ் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஆல் த கொஷின்ஸ் ஆர் கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. 100 கொஷினுக்கு எழுதணும். 100 கொஷினுக்கு 1.5 மார்க்கு, மொத்தம் 150 மார்க்கு. ஓகே, ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம எழுத போகிறது 150 + 150 கொஷின்ஸ் எழுத போகிறோம். ஓகேவா, அதில் மார்க் மொத்தம் டிஃப்ரென்ஸ் ஆகுது. 30 கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கம்பல்சரி தமிழ். ஸோ அதை விட்டுருவோம். அதில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மற்றதை பார்க்க போகிறாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது பார்ட் பி, பேப்பர் 1ல் பார்ட் பி, அது 100 கொஷின்ஸ் இருக்குது, 1.5 மார்க்ஸு, 150 மதிப்பெண்கள். ஓகேவா, ஓகே. இப்போ பேப்பர் 2 ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு எழுதணும், தியரி எழுதணும். அதில் மொத்தம் எத்தனை கொஷின்ஸ், 1 மணி நேரம் அதுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஒரு கொஷின்ஸ் எழுதணும். மேக்ஸிமம் 300 வேர்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, 1 எஸ்ஏ டைப் கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 5 கொஷின்ஸ், 1 அவுட் ஆஃப் 5 எல்லாமே வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. 5 கேள்வி, அதில் ஒரு கேள்வி வந்து எஸ்ஏ டைப்பில் எழுதணும். 300 மார்க் எழுதணும், 300 வேர்ட்ஸ் எழுதணும். அதுக்கு மொத்தம் 1 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. அதுக்கு 50 மார்க்கு. ஓகேவா, அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இன்டர்வியூவில் பேஸ் பண்ணி நடக்கிறது. இது எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்து 15 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் UGC அப்ரூவ்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் டைம் டு டைம் ஃபார் கெஸ்ட் லெக்சர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ஹூ ஆர் தாட் இன் கவர்மெண்ட் ஆர் எய்டட் ஆர் ப்ரைவேட் காலேஜஸில் ஒர்க் பண்ணி டீச்சிங் எபிலிட்டி இருக்குது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது 15 மார்க்குக்கு வந்து கொடுக்குறாங்க. 2 மார்க்ஸ் ஃபார் அகாடமிக் இயர் ஆஃப் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் சப்ஜெக்ட் டு ஏ மேக்ஸிமம் ஆஃப் 15 மார்க்ஸ். அந்த 15 மார்க்கில் 2 மார்க்கு அகாடமிக் இயர் இருக்குல்ல,
இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா அந்த அகாடமிக் இயரில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறாங்க. அதுக்கு 2 மார்க்கு அந்த அவுட் ஆஃப் 15ல். ஓகே, ஸோ எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் இதுக்கு வந்து மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்டர்வியூக்கு ஒரு 15 மார்க்கு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எழுத போகிறது 200 மதிப்பெண். அதில் வந்து இன்டர்வியூவுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் 30 மார்க் போயிடுது. பாக்கி உள்ள 200 மார்க்கில் 150 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்டிவாக எழுதிடுவீங்க பேப்பர் 1ல் பார்ட் பியில். அடுத்தது பேப்பர் 2ல் டிஸ்கிரிப்டிவாக எழுதுவீங்க, அது ஒரு 50 மதிப்பெண்கள், மொத்தம் 200 மதிப்பெண்கள். இதில் இன்னொரு இது என்னென்னா 30 கொஷின்ஸ் தனியாக எழுதுவீங்க, அது வந்து 50 மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. அந்த 50 மதிப்பெண்களும் பேப்பர் 1ல் பார்ட் ஏவாக தமிழ் கம்பல்சரி இதுவாக பண்ண போகிறாங்க. ஸோ மொத்தம் நம்ம 280க்கு எழுதுவோம். ஆனால் இதில் வந்து 50 மார்க்குன்றது தகுதி மார்க்குன்றதுனால அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? செலெக்ஷனுக்கு எடுத்துக்கக்கூடியது 230 மதிப்பெண்கள். ஓகே, இதில் பார்த்துங்க, த பார்ட் பி ஆஃப் தமிழ் பேப்பர் பார்ட் பி ஆஃப் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வில் பி evaluated only when the candidates score a minimum of 40% mark in the part A of part 1 paper 1 qualifying paper. ஒன்றும் இல்லை, அந்த தமிழ் தகுதி தாள் இருக்குல்ல, அதில் 40% மார்க் எடுத்திருந்தால் தான் பாஸ் எலிஜிபிள். ஓகேவா? அடுத்த நீங்கள் பேப்பர் 1ல் பார்ட் பி எழுதியிருப்பீங்க, பேப்பர் 2 எழுதியிருப்பீங்க, ரெண்டுத்தையும் திருத்துவாங்க, இல்லைன்னா திருத்த மாட்டாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இதில். ஓகே, இதுவே வந்து இந்த பேப்பர் 2 இருக்குல்ல, அந்த பேப்பர் 2ல் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியன் எக்கனாமி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, என்வரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். மொத்தம் 7 டாப்பிக்கில் இதை வந்து எடுத்திருக்காங்க. அந்த 7 டாப்பிக்லேருந்து 5 கொஷின்ஸ் வரும். அதில் ஒரு கொஷின்ஸ் நம்ம வந்து தியரி எழுத போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஜ் குவாலிஃபிகேஷன். ஏஜ் வந்து 57 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. 1/7/2025 57 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. ஷுட் நாட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 57 இயர்ஸ் ஆஸ் ஆன் 1/7/2025. ஓகே, இது ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓ பேஸ் பண்ணி இதில் இருக்குது. ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிலிட்டி 2 கொடுத்துருக்காங்க, ஏ ஆர் பி, ஏ அல்லது பி. ஓகேவா? ஏல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1 மாஸ்டர் டிகிரி வித் மினிமம் ஆஃப் 55% மார்க் இருக்கணும். அப்படி இல்லைனா ஈக்குவலண்ட் கிரேடு கொடுத்துருக்காங்க. அது வந்து என்னன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலண்ட் டிகிரி ஃப்ரம் அன் அக்ரிடியேட்டட் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், அதில் உள்ளதும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? என் மாஸ்டர் டிகிரி வேணும் வித் மினிமம் ஆஃப் 55% ஆஃப் மார்க்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து நெட்டு ஆர் ஸ்லெட்டு ஆர் செட்டு ஆல்சோ நாட் பி ரிக்வயர்ட் ஃபார் சச் மாஸ்டர் டிகிரி ப்ரோக்ராம். ஓகேவா? அதுக்கு வந்து இந்த இது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில டிசிப்ளின்ஸ்க்கு மட்டும். ஓகே, அதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் இதில் வந்து என்ன சொல்கிறது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து பின் பண்ணுறேன், அதை வந்து பார்த்துங்க, டவுன்லோட் பண்ணி பாருங்கள். செகண்ட் ஒன், பிஹெச்டி டிகிரி. இதுவே வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த காலேஜ் அந்த யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு வைடில் 500 டாப் 500ல் உள்ள இருந்துருக்கணும். அது உள்ள படித்த அந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு இது வந்து எலிஜிபிள் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஹையர் எஜுகேஷன் அந்த இது தேவையில்லை, இந்த ஜியோ படி அதை வந்து எலிஜிபிள் பண்ணுறாங்க. பிஹெச்டி டிகிரியை ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு இன்ஸ்டியூட் வித் ரேங்கிங் அமாங் டாப் 500 in the வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ். ஓகேவா? அதில் உள்ளவங்களுக்கும் இது பொருந்தும். ஓகே, நம்ம சொன்னோம்ல ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் பிரசிடென்சி காலேஜில் 3 போஸ்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கோம்ல, அதுக்கு என்னென்ன அப்படின்னு அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ண டிசபிலிட்டி ரிலேட்டட் கோர்சஸ். அது என்ன கோர்சஸ் அப்படின்னா சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் இந்த டெஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஓகேவா? காது கேளாதவர்களுக்காகவே அவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த கவுன்சில்
அப்ரூவ் பண்ண காலேஜஸில் படித்தவங்க அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஓகேவா, அவங்க மட்டும் இதில் இது பண்ணலாம். அதாவது இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அல்லது ஸ்பெஷல் பிஎட் இன் டீச்சிங் த ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஓகேவா, அந்த ஸ்பெஷல் பிஎட் வந்து இது பண்ணுவாங்க. ரெண்டு மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, ஒன்று ரிஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவ் பண்ண கோர்ஸ் சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் த டெஃப். ஓகேவா, ரெண்டாவது ஸ்பெஷல் பிஎட் இன் டீச்சிங் த ஹியரிங் இம்பேர்மெண்ட். ஓகே, ரெண்டும் தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதில் எலிஜிபிள் ஃபார் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் இன் பிரசிடென்சி காலேஜ். நெக்ஸ்ட் ஒன் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுலாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும். ஓகே, teaching experience certificate shall be taken into account for the relevant subject for which the candidate has opted for the calculation of weightage mark. weightage mark கண்டிப்பாக இது வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க. weightage mark பேஸ் பண்ணி தான் இது பண்ண போகிறாங்க. teaching experience shall be calculated as on the date of notification வரைக்கும் உள்ளதுக்கு வந்து இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து என்ன சொல்கிறது அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் என்னென்னா இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, த கேண்டிடேட் கேன் அப்லோட் த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் டில் த லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். கடைசி நாள் என்னது, நவம்பர் 10 அந்த நாள் வரைக்கும் உள்ளதை வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இதில் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த வெப்சைட்டில் டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா அது வரைக்கும் உள்ள என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இவங்க கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டேஜ் மார்க்குக்கு வந்து இதை வந்து கடைசி நாள் வரைக்கும் உள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், இதுக்கு ஒரு ஜிஓ இருக்குது. அந்த ஜிஓ படி ஒவ்வொரு இப்போ தமிழ் அதுக்கு தனியாக ஈக்குவலண்ட்டான உள்ள இது என்ன, பாட்டனி அதுக்கு தனியாக ஈக்குவலண்ட்டான உள்ள சப்ஜெக்ட் என்ன, ஸோ இது மாதிரி ஜுவாலஜி அதுக்கு ஈக்குவலண்ட்டான உள்ள சப்ஜெக்ட் என்ன, இது மாதிரி நிறைய அந்த ஈக்குவலன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இதை வந்து ஜிஓ பேஸ் பண்ணி அந்த ஜிஓவில் உள்ள இதை பேஸ் பண்ணி தான் இவங்க டிஆர்பி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதை வந்து எதில் போய் பார்க்கணும் அப்படின்னா டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா, adequate knowledge of official language of the state, namely தமிழ். ஓகேவா, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில். அதுக்கு adequate knowledge வந்து தமிழ் நாலேஜ் இருக்கணும். இது வந்து கம்பல்சரி. ஓகேவா, சப்போஸ் இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா மதர் டங், என்னோடய மதர் டங் வந்து தமிழ் இல்லை அப்படின்னாலும் who have not studied தமிழ் in any school or colleges, எந்த ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் நான் தமிழையே படிக்கலை அப்படின்னாலும் அவங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இந்த எக்ஸாமை எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகிற அந்த டேட்லேருந்து 2 இயர்ஸ்க்குள்ளார ஸ்பெஷல் லாங்குவேஜ் டெஸ்ட் இன் தமிழ் ஃபார் ஆஃபீஸர்ஸ் of the educational department higher studying standard having code number 027 paper 1 and code number 042 paper 2 conducted by TNPSC ரெண்டு எக்ஸாம் நடத்துகிறாங்க, பேப்பர் 1 and 2. அது வந்து கோட் நம்பர் 027 அண்ட் கோட் நம்பர் 042. இந்த ஸ்பெஷல் டெஸ்ட்டை வந்து லாங்குவேஜ் டெஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணணும். எப்போக்குள்ளார அப்படின்னா அவர் அப்பாயின்மெண்ட் ஆகிற அந்த தேதியிலிருந்து 2 வருடங்களுக்குள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ எனக்கு மதர் டங்கு வந்து தமிழ் இல்லை, நான் தமிழையே படிக்கலை ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி அப்படின்னாலும் இவங்க வந்து எழுதலாம். தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அண்ட் தே ஆர் எலிஜிபிள் டு அப்பாயிண்டிங் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். ஆனால் 2 வருஷத்துக்குள்ளார அந்த டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்லேருந்து 2 வருஷத்துக்குள்ளார இந்த ஸ்பெஷல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு பாஸ் பண்ணியே ஆகணும். இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை அப்படின்னா வெப்சைட் கொடுத்துருக்காங்க www.trb.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேவா, ஃபுல் டீட்டெயிலும் அதில் அழகாக இருக்கும். அதை அப்படியே முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா, ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அதுலேயே இருக்குது. ஓகே, அதை பற்றி வேணும்னா தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஓகே,
இதே வெப்சைட்டில் போயிட்டு தான் ஈக்குவலன்ஸ் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, அதுக்கும் வந்து இந்த வெப்சைட்டில் ஜியோ கொடுத்துருக்காங்க. வேணும்னா அதை ஜியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, எக்ஸாமினேஷன் ஃபீஸு எப்படி எக்ஸாமினேஷன் இது அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ₹600 ஃபார் ஆல் த கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ். ஓகேவா? ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர், ஷெட்யூல்டு ட்ரைப் அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸை தவிர பாக்கி உள்ளவங்க எல்லாருக்கும் ₹600. ஓகேவா? இவங்களுக்கெல்லாம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கெலாம் எவ்வளவு அப்படின்னா ₹300. ஓகேவா? அதுலேயும் வந்து சலுகைகள் கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் பாருங்கள், இன்னொரு ஒரு விஷயம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 12/2019, டேட்டட் 28/8/2019, 4/10/2019, அப்புறம் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 02/2024, அதில் 14/3/2024. இதெல்லாம் ஹாவ் டு அப்ளை அகெயின் அஃப்ரெஷ். ஓகேவா? இதில் அப்ளை பண்ணியிருந்தாலும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளிகேஷன் போடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, பட் தே ஆர் எக்ஸம்ட் ஃப்ரம் த பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். ஏற்கனவே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து எக்ஸாமுக்கெலாம். ஸோ அதோட கூடுதலாக வந்து இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆனால் எக்ஸாம் மட்டும் என்ன சொல்லுது, பேமெண்ட் மட்டும் பண்ண தேவையில்லை. ஓகேவா? அப்ளை வந்து புது அப்ளிகேஷனாக தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அதிலே வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. 10th ஆர் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். 12th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். டிப்ளமோ ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட், அதுக்கு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர், அப்புறம் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், இதெல்லாம் கம்பல்சரி. மேலே உள்ளதில் மார்க் ஷீட் மட்டும். இதில் டிப்ளமோவுக்கு வந்து கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் ஸ்டேட், இது என்ன சொல்கிறது, செமஸ்டரில் உள்ள எல்லா செமஸ்டர்களோட கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அப்புறம் டிப்ளமோ சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் யூஜி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அல்லது மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ் இன்னும் சிங்கிள் பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், அப்லோட் பண்ணலாம். பிஜி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆர் மார்க் ஷீட் ஃபார் ஆல் செமஸ்டர்ஸ் இன் சிங்கிள் பிடிஎஃப், அதே தான் யூஜி சர்டிஃபிகேட் உள்ளது தான். எம்ஃபிலுக்கு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஓகே, பிஎட் சர்டிஃபிகேட் ஆல்சோ கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் ஆர் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர், டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல். எம்எட் பொறுத்த வரைக்கும் அதே தான், சேம் பிஎட் அண்ட் எம்எட். பிஹெச்டி டிகிரி ஆர் வைவோவர்ஸ் அப்ரூவல் லெட்டர் ஃப்ரம் த யூனிவர்சிட்டி இஃப் அப்ளிகபிள். பிஹெச்டி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வைவோவர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா வைவோவர்ஸ் அப்ரூவல் லெட்டரை வந்து யூனிவர்சிட்டிலேருந்து வாங்கி வைக்கலாம். நெட்டு ஆர் ஸ்லெட்டு ஆர் செட்டு சர்டிஃபிகேட் வந்து அப்ளிகபிள் இருந்தது அப்படின்னா ஒரு சில டிசிப்ளினுக்கு மட்டும்தான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெலாம் வந்து ஒரு அதர் டிசிப்ளின்ஸுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு வந்து நெட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வச்சிடணும். சப்போஸ் நெட்டு ஸ்லெட்டு ஆர் செட்டு முடிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்லோட் பண்ணி விட்ருங்க. எவிடன்ஸ் ஜிஓ ஃபார் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன், ஒன்றும் இல்லை, அந்த ஜிஓ தான் இப்போ அது டிஆர்பியில் போட்டிருக்க அந்த ஜிஓவை எடுத்து அதில் உங்களோட என்ன சொல்கிறது ஈக்குவலன்ஸ் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து அது இருந்தது அப்படின்னா அந்த ஜிஓவை அப்படியே அட்டாச் பண்ணுங்கள் போதும். அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், தமிழ் வழியில் படித்தவர்களுக்கான சர்டிஃபிகேட்டு, அது வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசி எண்டில் அனெக்சர் 1 and 2ல் இருக்குது. அப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஆர் அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிகிட்டேருந்து வாங்கணும். இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுவும் இந்த நோட்டிஃபிகேஷனோட கடைசியில் அனெக்சர் 3 இருக்குது. சர்டிஃபிகேட் ஃபார் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெஸ்ட் லெக்சர் ஆர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இஃப் அப்ளிகபிள் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் வைக்கணும். அதுக்கான இது வந்து அனெக்சர் 4ல் இருக்குது. அப்புறம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்டடிட் இன்ஸ்டியூட், அப்புறம் கேரக்டர் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் ஐடி வித் ஜெண்டர் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள், அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். ஓகேவா? சரி, இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த கம்யூனிட்டிக்கு யார் கொடுக்கணும், எந்த ஆஃபீஸர் எந்த அத்தாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இதை சொல்லியிருக்காங்க. எஸ்டி
அந்த கம்யூனிட்டிக்கு ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்ஸ் வந்து கொடுக்கணும். இதுவே எஸ்சி ஆர் எஸ்சிஏ ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆர் ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியர் அவங்களுக்கு வந்து தாசில்தார் ஆஃப் நேட்டிவ் தாலுக்கு வந்து கொடுக்கணும். பிசி எம்பிசி ஆர் டிஎன்சி ஓகேவா, இவங்களுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர் டிப்டி தாசில்தார் ஆர் ஸ்பெஷல் டிப்டி தாசில்தார் கொடுக்கணும். இப்போ இன்னொன்று அடுத்தது பாருங்கள், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் மேரீடு உமன் கேண்டிடேட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட அப்பா பேரோ அல்லது அம்மாவோட பேரோ தான் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். அதர்வைஸ் அவங்களோட அப்படி இருந்தால் தான் அந்த கேட்டகரிக்கு அவங்க வந்து எலிஜிபிள் ஆவாங்க. இதுவே அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் இருந்தது அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் இருந்தது அப்படின்னா அவங்க ஜென்ரல் டர்னாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நாட் அந்த கோட்டா அந்த இதில் வந்து கேட்டகரி ஆஃப் இதில் வந்து வரமாட்டாங்க, அவங்க ஜென்ரலில் போயிடுவாங்க. ஓகேவா. பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியத்துக்கு வந்து அனெக்சர் 1 and 2 இருக்குது. அதேமாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்துங்க, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட்டுக்கு சப்மிட் ஐடென்டிட்டி கார்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரிஹாபிலிட்டேஷன் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஆஃபீஸில் உள்ள அத்தாரிட்டி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாஸ்புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா, இஃப் அப்ளிகபிள்னா. ஓகே, அடுத்தது இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 இது சொல்கிறாங்க. 3 டைப்பில் வந்து 5 ஒவ்வொரு டைப்புக்கும் 5 மார்க் வீதம், மொத்தம் 15 மார்க்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று கண்டென்ட், அவங்க வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் அவங்களோட சப்ஜெக்ட் சம்மந்தமாக மெட்டீரியல் வச்சுருக்கணும். அதை வந்து அந்த மெட்டீரியலை வந்து ரிலவெண்ட் அண்டு வெல் ஆர்கனைஸ்டு சப்ஜெக்ட் மெட்டீரியல் அதுக்கு வந்து 5 மார்க் கொடுக்குறாங்க. டெலிவரி, அதை வந்து எப்படி அவங்களோட சப்ஜெக்டை எந்த அளவுக்கு கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்டபிளாக மற்றவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆடியபிளாக வந்து எப்படி வந்து சொல்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி டெலிவரிக்காக ஓகேவா, அதை எப்படி டெலிவர் பண்ணுறாங்க, அவங்களோட மெட்டீரியலை எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க, அதை வந்து அதுக்கு ஒரு 5 மார்க்கு. லாங்குவேஜ் ஓகேவா, இங்கிலீஷ் ஆர் தமிழ், அந்த லாங்குவேஜை எப்படி அவங்க வந்து உபயோகிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு 5 மார்க். டோட்டலாக மொத்தம் 15 மார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம சிலபஸ் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேவா, தனியாக ஒரு வீடியோவை போடுவோம். ஓகே, அப்படி இல்லைனா வந்து இந்த இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த சிலபஸையும், அதையும் நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் அண்டு டிசிப்ளின்ஸ், மொத்தம் 61 சப்ஜெக்ட், அதை வந்து 48 டிசிப்ளின்ஸாக பிரிச்சிருக்காங்க. குரூப் இன்ட்டு 48 டிசிப்ளின்ஸ். ஸோ அந்த இது வந்து நோட்டிஃபிகேஷனில் இது நான் கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் ஃபார் த ரிட்டன் எக்ஸாமினேஷன். அது ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 13வது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது. டோட்டலாக நம்ம பார்த்தது 2708. அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மொத்தம் 61 சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம். அந்த 61 சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. அதான் ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் பார்த்துட்டோம், ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூன்னு பார்த்துட்டோம். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் அது வந்து November 10, 2025 இதுதாங்க லாஸ்ட் டேட்டு. இதை பண்ணிவிட்டு கூட நமக்கு வந்து எடிட் பண்ணுறதுக்கு November 11 13 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இமீடியட்டாக அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம். என்கிட்டேருந்து வந்து இந்த வீடியோவில் இந்த சேனலில் வந்து நம்மளோட சேனலில் வந்து கண்டிப்பாக வந்து டிஆர்பி ரிலேட்டடாகவும் நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகேவா. கண்டிப்பாக வந்து உங்களோட சக்ஸஸுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அதுக்கான முயற்சிகளையும் நாங்களும் எடுக்கிறோம், நீங்களும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வின் பண்ணுங்கள். ஓகேவா. உங்கள் வெற்றியே எங்கள் இலக்கு, அதை நோக்கியே எங்களது பயணம் உங்களோட பயணமாகவும் இருக்கட்டும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ அண்ட் ஆல்.